பாரதிய ஜனதாவை சேர்ந்த முதுபெரும் அரசியல் தலைவர்களில் ஒருவரும் நாகாலாந்து மாநில ஆளுநருமான இல கணேசன் காலமானார். அவருக்கு வயது 80. சில தினங்களுக்கு முன்பு டிநகர் இல்லத்தில் இருந்தபோது இரத்த சர்க்கரை அளவு அதிகமாகி மயங்கி விழுந்ததில் தலையில் படுகாயமடைந்த இல கணேசன் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சையில் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று மாலை அவரது உயிர் பிரிந்தது. தஞ்சையில் 1945ஆம் ஆண்டு பிறந்த இல கணேசன் இளம் வயதில் RSS இயக்கத்தில் இணைந்து பணியாற்றியவர். திருமணம் செய்து கொள்ளாமல் முழுநேர இயக்க பணிகளை செய்து வந்த அவர் பிறகு பாரதிய ஜனதாவில் இணைந்தார். தேசிய செயலாளர், தேசிய துணைத் தலைவர், தமிழக மாநில தலைவர் உள்ளிட்ட பொறுப்புகளை வகித்தார். 2009 மற்றும் 2014ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களில் தென்சென்னை தொகுதியில் போட்டியிட்டுள்ளார். மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். 2021ஆம் ஆண்டு மணிப்பூர் ஆளுநராக நியமிக்கப்பட்ட பிறகு 2023ஆம் ஆண்டு முதல் நாகாலாந்து ஆளுநராக பணியாற்றி வந்தார். முதுபெரும் அரசியல் தலைவர் இல கணேசன் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இல கணேசன் மறைவுக்கு பிரதமர் வெளியிட்டிருக்கும் இரங்கல் பதிவில் தமிழ்நாட்டில் பாஜகவின் வளர்ச்சிக்கு கடுமையாக உழைத்தவர் என புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைப்பு நல்கிய இல கணேசன் தேசபக்தராக என்றென்றும் நினைவு கூறப்படுவார் என்றும் தெரிவித்துள்ளார். மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் உடலுக்கு ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த மூத்த அரசியல் தலைவரும் நாகாலாந்து மாநில ஆளுநருமான இல கணேசனின் உடல் சென்னை டிநகரில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் RN ரவி நேரில் சென்று இல கணேசன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அதேபோன்று முதல்வர் MK ஸ்டாலினும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். முதல்வருடன் அமைச்சர்கள் KN நேரு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் சென்று அஞ்சலி செலுத்தினர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக மூத்த தலைவர் H. ராஜா, திமுக MP கனிமொழி, வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா உள்ளிட்டோரும் இல கணேசன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பொதுமக்கள் அஞ்சலிக்காக இன்று கண்ணதாசன் மைதானத்தில் அவரது உடல் வைக்கப்பட உள்ளது. தொடர்ந்து மாலை 3:30 மணி அளவில் இறுதி ஊர்வலம் தொடங்கும் என்றும் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் இல கணேசனின் உடல் தகனம் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியால் கொண்டுவரப்பட்ட எமர்ஜென்சி காலகட்டத்தில் இவரை அடக்குமுறையின் போது கைது செய்ய நினைத்த போது தன்னுடைய பெயரை ராமானுஜம் என்று மாற்றிக்கொண்டு நிறைய திரைமறைவு வாழ்க்கையில் இருந்து கொண்டு நிறைய பணிகளை இந்த மக்களுக்காக செய்த ஒரு மாமனிதர். நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் என்னோடு பயணித்த அண்ணன் கணேசன் அவர்கள் இப்பொழுது இல்லை என்று ஏற்க முடியவில்லை. அவர் தமிழ் மொழியின் மீது தாழாத பற்று கொண்டவர். தேசிய சக்திகளுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தவர். அன்னாரை இழந்து வாடும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய ஐயா இல கணேசன் அவர்கள் எல்லோரிடத்திலும் பாசத்தோடு மிக இணக்கத்தோடு பழகக்கூடியவர். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு பல்வேறு கோரிக்கைகளோடு டெல்லியிலே எங்களுக்கும் இவர் பரிந்துரை செய்தவர். ஆகவே அவருடைய இழப்பு என்பது அந்த குடும்பத்தார் மட்டுமல்ல, தமிழகத்துக்கு பேரிழப்பாக இருக்கிறது.